தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே போராட்டத்தை மட்டுமே பார்த்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அவருடைய 101வது வயசுல போராட்டம் அனைத்தையும் நிப்பாட்டிட்டு நிம்மதியை தேடி போயிருக்காரு. கம்யூனிஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நூற்றாண்டு காலத்துக்கு மேல தன்னுடைய வாழ்வை உதாரணமா காட்டிட்டு வாழ்ந்துட்டு போனவர் தான் தோழர் ஐயா நல்லக்கண்ணு. நில உரிமை போராட்டத்துல உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற முழக்கத்தோட போராடி நெல்லை சதி வழக்குல 7 வருஷத்துக்கு மேல தண்டனையை அனுபவிச்சிருக்காரு சிறையில. மட்டும் இல்லாம தலித் மக்களோட உரிமைக்காகவும் போராடி இருக்காரு. வீடு இல்லா தலித் மக்களுக்காக மனை உரிமை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடி இருக்காரு. 1996 சாதி கலவரத்தின் போது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை காவு கொடுத்துட்டு அமைதிக்காக போராடியவர் தான் ஐயா. நில உரிமை போராட்டம், தலித் மக்களுக்கான போராட்டம், சுதந்திர போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சி தடையை எதிர்த்து போராட்டம், விவசாயிகள் கூலி உரிமை போராட்டம், தமிழக நதிநீர் உரிமை போராட்டம், பூரண மதுவிலக்கு போராட்டம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். 1948 ஐயாவை கைது செய்யும் போது அவர்களுடைய தோழர்கள் எங்க இருக்கான்னு கேட்ட போது ஐயா சொல்ல மறுத்ததனால் ஆத்திரமடைஞ்ச காவல்துறையினர் அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தினாங்க. எந்த மாதிரி சித்திரவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகரெட்டை கொண்டு அவரோட மீசை முடிகளை பொசிக்கும், அந்த மீசை முடிகளை ஒவ்வொன்றா புடுங்கி அவரை ரொம்பவே துன்புறுத்தினாங்க. இவளையும் தாங்கிக்கிட்டு தன்னுடைய தோழர்களை காட்டி கொடுக்காத ஒரு மாமனிதர் சொல்ல. அனைவருக்கும் அனைத்தும் எப்போது சமமாக கிடைக்கிறதோ அது வரைக்கும் என்னுடைய மீசையை வளர்க்க மாட்டேன் என்று சொன்னவர். இவ்வளவு பெரிய மாமனிதருக்கு தமிழக மக்கள் கொடுத்த பரிசு தோல்வி. 1999 நாடாளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூர்லையும், 2004 நாடாளுமன்ற தேர்தல் தென்காசிலையும் அரசியல்வாதிகளாலையும் தமிழ்நாட்டு மக்களாலையும் தோற்கடிக்கப்பட்டார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏன் இவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுறீங்க?